கல்யாண மாலையில் சரண்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணு சார். சரி. இவ 2வது பொண்ணு. சரி. பிஇ முடிச்சுட்டு இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகே. நாங்கள் மதுரைக்காரவங்க. ஓகே. ஸோ அந்த சைடாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு விசாரித்து செய்கிறதுக்கு. சரி. அந்த பக்கத்தில் உள்ளவங்களா இருந்தால் நல்ல பையன், நல்ல மாஸ்டர் டிகிரி படித்த பையன். ஓகே. யூஎஸ்ஏயாக இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். அது மாதிரி யூஎஸ்ஏ தான் ரொம்ப விரும்புகிறாவ. ஓ. நாங்கள் வந்து முக்குளத்தாக முடியாது சார். சரி. எனி கேஸ்ட், நல்ல கேஸ்ட்டாக, நல்ல பையனா, நல்ல குணம் உள்ள பையனாக இருந்தால் ஓகே சார். ஓகே, வெரி குட். ரைட். பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கிற பையனா எங்களுக்கு வேணும். வெரி குட். ரைட். சரண்யா என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சரி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரைவேட் கன்சல்டன்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எம்என்சி அது? எம்என்சி. ஓகே. நல்ல பையனா, நல்லா பார்த்துக்கிற பையனாக இருக்கும். நல்லா படித்து நிரந்தர வேலையில் நல்ல சம்பளத்தில் இருக்கிற அழகானவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் சரண்யா, பதிவேன் 690200, வயது 24, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சரண்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் விஜயகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. விஜயகுமார் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் செல்வராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஎன்ஒய்எஸ் படிச்சிருக்கிறாரு. பிஜி பண்ணிட்டு இருக்கிறாரு. மைசூரில் நேச்சுரோபதி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. செல்வராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தீப் சக்கரவர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் கல்யாண மாலைக்கு. ரொம்ப நன்றி. அவன் பிஎஸ்சி பயோடெக் முடிச்சிருக்கான் சார். சரி. டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு பேங்க் இருக்குது சார். சரி. அதில் ஒர்க் பண்ணுறான். ஓகே ஓகே. நாங்கள் யாதவா சார். சரி. இருந்தாலும் இப்போ அவனுக்கு சூட்டபுளாக நல்ல பொண்ணாக வேறு காஸ்ட் முதலியார் பிள்ளை எதில் இருந்தாலும் பரவாயில்ல. சரி. டிகிரி படிச்சிருக்கணும் பொண்ணு, அவ்வளோதான். சரி. நீங்கள் கேட்குற மாதிரி தீப் சக்கரவர்த்திக்கு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். தீப் சக்கரவர்த்தி, பதிவேன் 683848, வயது 31, பிஎஸ்சி பயோடெக் முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். தீப் சக்கரவர்த்தி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் யுகவாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, நர்சிங் அண்ட் டெய்லரிங்கில் டிப்ளமா பண்ணியிருக்கிறாங்க. டீச்சராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. யுகவாணிக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிஎம்இ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் டிசைன் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கணேசன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஃபோரம் வேணும் அப்படின்னு யோசிச்சோம். திரு மோகனுடைய பல நாள் கனவுதான் இந்த நிகழ்ச்சி. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன்
24341300, 24341400. Email info@kmmatrimony.com. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான வணக்கம். திரு மோகன் குறிப்பிட்டபடி கல்யாண மாலையோட பொறுப்பு அப்படிங்கிறது திருமணத்தை செஞ்சு வைக்கிறதோட முடிஞ்சிடுறது இல்லை, தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கல்யாண மாலையினுடைய மிகப்பெரிய அப்ஜெக்டிவாக நாங்கள் நினைச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் பண்ணணும். பட்டிமன்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. பட்டிமன்றத்தில் நிறைய நகைச்சுவை இருக்க வேண்டும், கருத்துக்கள் இருக்க வேண்டும், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஃபோரம் வேணும் அப்படின்னு யோசித்தோம். அதற்கான பரீட்சார்த்தமான முயற்சி திரு மோகனுடைய பல நாள் கனவு தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான ஆடியன்ஸ் வந்திருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். இதை தவிர வேற வார்த்தை நம்ம முதல்ல கேட்க மாட்டோம். அந்த காலத்துலலாம் லெட்டர் எழுதுவோம். இப்போ நம்ம ஹாய் அதோட நமக்கு முடிஞ்சு போயிடுது, SMS இல்லைன்னா வாட்ஸ்அப்பில். பட் அந்த காலத்தில் நம்ம ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட லெட்டர் எழுதும் பொழுது பிள்ளையார் சொல்லிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நலம், நலமறிய ஆவல். இதுதான் நம்ம எழுதக்கூடிய முதல் வார்த்தையாக இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா, நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்னென்னா நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த துணியோடு தான் நம்ம கேட்போம். அந்த வகையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு தான் நம்ம லெட்டரே எழுத ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு. நிஜமாகவே நாம் நல்லா இருக்கோமா, இன்னும் நம்முடைய லைஃப்பில் இன்னும் ஏதாவது வேல்யூ எடிஷன் பண்ண முடியுமா, இன்னும் நல்ல விஷயங்களை சேர்த்துக்க முடியுமா, அது மாதிரி சேர்த்தா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனை தான் இந்த நிகழ்ச்சி. சின்ன குழந்தையா இருக்கோம், வளர்றோம், அப்புறம் படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகத்தை பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பல பேருக்கு நல்லா இருக்குது, தென்றலாக இருக்குது. சில பேருக்கு சிலருடைய வாழ்க்கை புயலாக இருக்குது. சில நேரங்களில் சொல்லப்போனால் சுனாமி கூட வருது அந்த வாழ்க்கையில். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தென்றலாக இருக்கட்டும், இல்லை புயலாக இருக்கட்டும், இல்லை சுனாமியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இன்னைக்கு நேற்றுக்கு வர்றது கிடையாது. அது பல நாட்கள், பல யுகங்கள், பல ஆண்டுகள் பூமிக்கு அடியிலேயோ இல்லைன்னா தட்பவெப்பநிலை மாற்றங்களாலேயோ ஏகப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டு அதனால் ஏற்படும் விளைவு தான் இந்த புயலும் சுனாமியும். அப்படித்தான் நம் வாழ்க்கையில் வீசும் புயலோ சுனாமியோ திடீர்னு ஏற்படுறது இல்லை. பல நாட்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகள், கோபங்கள், மன அழுத்தங்கள், வெறுப்பு, இதெல்லாம் தான் புயலா மாறி ஒரு நாளைக்கு சுழன்று அடிக்கிறது. எப்படி புயல், சுனாமி இதை பற்றிலாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதி இன்றைய விஞ்ஞான உலகில் வந்துடுதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் புயல் அல்லது சுனாமி பற்றிய எச்சரிக்கையை நம்மால முன்னாடியே உணர முடியும். எப்படி உணர முடியும்? நம்முடைய ஆன்ம ஞானமும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் நம்முடைய மனதில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கும். அந்த எச்சரிக்கை மணியை ஒலிக்க வைப்பதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி, நலமறிய ஆவல். நலமறிய ஆவல்ல முதல் பகுதியா வரப்போறது இறை நம்பிக்கை. நான், என்னுடையது, எனது வேலை, எனது சாதனை அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நாம வெளியே நான் செய்யும் எல்லா செயல்களுக்கும் வேறு ஒருவன் பொறுப்பாளி, நாம ஒரு கருவிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சிந்தனை நம்மை நம்முடைய கர்வத்திலிருந்து விலக்கி வைக்கும், வேண்டாத செய்கைகளிலிருந்து விலக்கி வைக்கும், நன்மை தீமை இவற்றை பகுத்தறிந்து ஆராய வைக்கும். அந்த இறை நம்பிக்கையை பற்றி பேச வருகிறார் பிரபல எழுத்தாளர், சிந்தனையாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உருப்பழுங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, வறுப்பழுங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும், கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவர்தமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்யாண மாலை என்கின்ற இயக்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு சேர்ந்து பேச வந்திருக்கும் அருமைக்குரிய திரு சுகி சிவம் அவர்களே,
இனிய நண்பர் திரு ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, இனிய நண்பர் ஸ்ரீராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோடு எங்களுக்கு போட்டியாக எங்களோடு சேர்ந்து பேச வந்திருக்கும் மீரா நாகராஜன் அவர்களே, திரண்டு வந்திருக்கும் ஜன சமுத்திரத்திற்கும் சேர்த்து முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நான் சொன்னேன், இந்த உலகத்தினுடைய $1 மில்லியன் கேள்வியே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது தானே. உடனே அவர் சொன்னார், $1 மில்லியன் கேள்வியும் அதுதான், அதற்கான பதிலும் $1 மில்லியன் பதில். நலமறிய ஆவல் பேச்சரங்கில் இறை நம்பிக்கை பற்றி தொடர்கிறார் திரு இந்திரா சவுந்தரராஜன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாச பிரசாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு மகன், ஒரு மகளுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. மகனுக்காக நான் இப்போ வரன் பார்த்துட்டு கல்யாண மாலை மூலமா என் மகனுக்கு ஒரு நல்ல இல்வாழ்க்கை துணை அமையணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை போலயே சிரிச்ச முகமா நல்ல கலகலப்பா பழகக்கூடிய ஒரு மருமகளை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. நாங்கள் முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. துளுவ வில்லால முதலியார் கம்யூனிட்டியில் எந்த உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ஸ்ரீனிவாஸ் பிரசாத் நல்ல குணவதியாக குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா அப்பாவை அனுசரித்து எங்களையும் அனுசரித்து போகிற மாதிரி இருந்த ஒய்ஃபாக இருந்தால் போதும் சார். நல்லபடியாக பார்த்துப்போம். எந்த விதமான வேலைக்கு போகணுன்னு நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. வெரி குட். அவங்களோட விருப்பம் போகிறதா இருந்தாலும் அவங்க போகலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் நான் சொல்கிறதா இல்லை. வெரி குட். ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போதும் சார். ஓரளவு படித்து ஆமாம் சார், நல்லா அழகாக இருக்கிற அது மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக, மகளா ஒரு மருமகள் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமா உடனடியாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி ஸ்ரீனிவாச பிரசாத், பதிவேன் 598775, வயது 32, DECE மற்றும் BA முடித்தவர். குவாலிட்டி மேனேஜராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீனிவாச பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரேவதிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, MA BEd பண்ணியிருக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ரேவதிகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜசேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாரு. ஆரணியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜசேகர் விருப்பத்திற்கேற்ற அழகான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உதயகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார், எனக்கு 2 ஆம்பளை பசங்க. சரி. ஒரு பெண் பிள்ளை. சரி. பெண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. தங்கைக்கு. சரி. இவன் எல்டர். இவன் சரி. முதல் பையன். ஓகே. ரெண்டாவது பையன் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல. அவன் சரி. BE MBA MBA படிச்சிருக்காரு. சரி. சரி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அங்கேயே ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணுறாரு சார். கத்தார் ஏர்போர்ட்லேயே ஒர்க்கு. சரி. மருமகள் நல்லா குடும்ப பாங்கான பெண்ணாகவும் பெரியவங்களுக்கு அனுசரித்து போகிற குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற பெண்ணாகவும் இருக்கணும். வெரி குட். பெண்ணு BE அதாவது வேற டிகிரி டிகிரி படிச்சுட்டு அங்கே போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம். இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல. சரி. ரைட். ஓகே. பலிஜ நாயுடு, கவரா, பத்ம வேலம்மா இருந்தால் கூட பரவாயில்ல. சரி. ரைட். ஓகே. உதயகுமாருக்கு சிறந்த மனைவி கிடைக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். உதயகுமார், பதிவேன் 694802, வயது 31, BE MBA முடித்தவர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக கத்தாரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். உதயகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயபிரகாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE பண்ணியிருக்கிறாரு. US மினிசோட்டாவில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஜெயபிரகாசன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BCom மேலும் MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சதீஷ்குமார் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துபாய் அல் நசர் ஆடிட்டோரியத்தில். விவரங்கள் வரும் வாரங்களில்.
வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை? இந்திரா சார், இறை நம்பிக்கையை வலியுறுத்தி நீங்கள் பேசணும் என்று என்னை முதலிலே இங்கே நிறுத்திவிட்டார்கள். கல்யாண மாலை என்னும் ஒரு அமைப்பு 15 ஆண்டுகளை தொட்டிருக்கிறது. இன்னும் பல வெற்றிகரமான ஆண்டுகளை தொட்டு வெள்ளி விழா, பொன் விழா என்று அது எதிர்காலத்திலே காண இருக்கிறது. இந்த வேளையிலே திரு மோகன் அவர்களை நான் ஒரு சமூக விவசாயியாக பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, அவர் தான் 1000 காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை 2.5 லட்சத்துக்கு அறுவடை செய்திருக்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை. களத்தில் இறங்கி பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும். இந்த மேடையில் அவர் எனக்கு முன்னாலே பேசும் பொழுது அற்புதமான 3 கருத்துக்களை முன்வைத்தார். அச்சமூட்டக்கூடிய கருத்துக்கள், ஆனால் அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். கல்யாண மாலை கல்யாணம் செய்து வைக்கின்ற ஒரு அமைப்பு மாத்திரம் அல்ல. இந்த சமுதாயத்திற்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டும். கல்யாணம் பண்ணி கொண்டு செல்லும் அந்த தம்பதிகள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள், அருளுரைகள், கருத்துரைகள் ஆகியவைகளையும் சீர்போல வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் போன்ற பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து இங்கே இதை போன்ற நிகழ்ச்சியை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மற்ற மகிழ்ச்சி எனக்கு. இங்கே இறை நம்பிக்கையை பற்றிய சில சிந்தனைகளை, ஏன்னா ரொம்ப 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு பெரிய யானையை எப்படி 20 நிமிஷம் என்கின்ற குட்டி பானைக்குள் அடைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியல. எனக்கு இந்த வேளையில் இறை நம்பிக்கை குறித்து என்னுடைய தமிழாசிரியரோடு பேசிய ஒரு சிறு வயசுல பேசிய பேச்சு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பக்தி புத்தி என்ற சொல்லை கொண்டு என்னுடைய தமிழாசிரியர் சொன்னது. புத்திக்கு கொம்பு முளைச்சிருக்கு, இந்த பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய கொம்பை ஒடித்து விட்டால் பக்தி என்று அவர் சொன்ன பொழுது நான் கேட்டேன், அப்படின்னா புத்தி உள்ளவர்கள் எல்லாம் கொம்பு முளைத்தவர்கள், பக்தி உள்ளவர்கள் எல்லாம் அப்படி அல்ல என்று பொருளா சார் என்று கேட்டேன். அப்படி அல்ல, புத்தி சமயத்திலே ஆணவம் கொள்ளும், பக்தி இருந்தால் அவ்வாறு ஆணவம் கொள்ளாது, அது தடுத்து நிறுத்தப்படும். தொடர்ந்து எனக்குள்ளே பல கேள்விகள். என்றால் பக்தியோடு ஆணவமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லையா சார் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன். என்ன வளைச்சு வளைச்சு கேட்குற என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்தினுடைய $1 மில்லியன் கேள்வியே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது தானே. உடனே அவர் சொன்னார், $1 மில்லியன் கேள்வியும் அதுதான், அதற்கான பதிலும் $1 மில்லியன் பதில். நீ என்ன கடவுள் இல்லை என்கின்ற கூட்டமா அல்லது இருக்கு என்கின்ற கூட்டமா என்று கேட்டார். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தடுமாறி கொண்டிருக்கும் ஒருவன் என்று சொன்னேன். என்றால் உனக்கு நான் சிறிய அளவில் எனக்கு தெரிந்த ஒரு தெளிவை உனக்குள்ளே நான் தர பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்தடுத்து என்னை கேள்வி கேட்க தொடங்கினார். உனக்கு தாத்தா இருக்கார் தானே என்று கேட்டார். இருக்கிறார். அந்த தாத்தாவுக்கு தாத்தா இருக்காரா என்று கேட்டார். இருந்தார், ஆனால் நான் பார்க்கவில்லை என்று சொன்னேன். அந்த தாத்தாவுக்கு தாத்தா நிச்சயமாக எப்படி அந்த தாத்தா இல்லாமல் அந்த தாத்தா வந்திருக்க முடியும், அந்த தாத்தா இல்லாமல் எப்படி என் தாத்தா வந்திருக்க முடியும், என் தாத்தா இல்லாமல் நான் எப்படி வந்திருக்க முடியும் என்று நான் சொன்னேன். இல்லை, உன் ஆயுட்காலத்தில் நீ எத்தனை தாத்தாவை பார்க்க முடியும் என்று கேட்டபொழுது அதிகபட்சம் 80-90 ஆண்டுகளிலே 2 தாத்தாவை நான் பார்த்து விட்டால் அதிகம் என்று சொன்னால், அதற்கு முந்தைய தாத்தாக்களை எல்லாம் பார்க்க முடியாத நிலையிலே அவர்கள் இல்லை என்று பொருளா அல்லது பார்க்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்று பொருளா என்று கேட்டார். நானும் எனக்கு புரிகிறது, கடவுளை நாம் முயன்றால் பார்க்கலாம், மற்றபடி தினந்தோறும் பக்தியாலே உணரலாம் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்ட பொழுது இதற்கு நான் பதிலை ஒரு விஞ்ஞானியின் மூலமாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனிடம் போய்விட்டார். நான் சொன்னா கூட இங்கே ஒரு தமிழ்வாதியார் எப்பவுமே அப்படித்தான், நெத்தியில் பட்டை வேற போட்டிருக்கேன், கழுத்தில் கொட்டை வேற இருக்கு, நான் இப்படித்தான் சைடு வாங்கி பேசுவேன் என்று நீ நினைக்க கூடும். ஆகையினாலே நான் வாசித்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கையிலே பைபிள் இருக்கிறது. பைபிள் வாசித்தபடி பயணம் செய்கின்ற அவரை அவருக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பார்க்கிறார். பார்த்து விட்டு சிரிக்கிறார். சிரித்து விட்டு, என்ன எடிசன், உங்கள் கைகளிலே பைபிள் என்று கேட்கும் பொழுது சொல்கிறார், இதிலே சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லும் பொழுது ஒரு விஞ்ஞானி, நீங்களா இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கவும், ஓஹோ, கடவுளை மறுக்கிறவன் தான் பகுத்தறிவுவாதியா? என்னை பொறுத்த மட்டிலே கடவுளை நம்புவதற்கு தானையா நிறைய அறிவு தேவை, கடவுளை மறுப்பதற்கு இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை போதும். அடுத்து அவர் கேட்டார், என்றால் விஞ்ஞான கூடத்திலே நீங்கள் கண்டறிகின்ற உண்மைகளை எல்லாம் நிரூபிப்பது போல கடவுள் இருப்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா எடிசன் என்று கேட்ட பொழுது எடிசன் பதில் சொல்லல, சிரித்து கொண்டே போய்விட்டார். இந்த கேள்வி கேட்ட விஞ்ஞானிக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருடைய வாயை அடைத்து விட்டோம், அவரால் பதில் சொல்ல வைக்க முடியல. ஏவன் பார்த்திருக்கான் கடவுளை நம்ம கண்முனாலே காட்டுவதற்கு என்கின்ற ஒரு செருக்கோடு போய்விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அதே விஞ்ஞானி எடிசனை அவருடைய வீட்டில் பார்க்க வரும் பொழுது அங்கே ஒரு கருவி,
விண்ணிலே இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி ஒன்றை எடிசனுடைய வீட்டில் பார்க்கிறார். பார்த்து விட்டு அந்த விஞ்ஞானி கேட்கிறார், எடிசன் இதை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது எடிசன் சொல்கிறார், நிச்சயமா நான் செய்யல. நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வேறு யார் செய்தது தெரியல. செய்த நபரை தெரியவில்லையா, இல்லை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது தெரியவில்லை, இது இங்கு எப்படி வந்தது என்றே தெரியவில்லை என்று எடிசன் சொல்லுகிறார். உடனே அது எப்படி ஒருவர் செய்யாமல் இது எப்படி இங்க வர முடியும் என்று அவர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த கருவி இது நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கருவி. இந்த கருவியே ஒருவன் செய்யாமல் வர முடியாது என்று சொன்னால், இந்த கருவியை கொண்டு பிரதிபலிக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களையும் விண்மண்டலங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அதுவே உங்களை பொறுத்த மட்டும் தானாக வந்தது என்று சொன்னால் இது தானாக வந்திருக்க கூடாதா? அதை கேட்ட நம்பி சொன்னார், ராமானுஜா உனக்கு நான் குரு, மனதார சொல்லுகிறேன், நீ இந்த ஜகத்துக்கு குரு. மிளகை பயன்படுதுன்னா பொங்கல் வச்சா மிளகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகை. சின்ன பிள்ளைகள் இல்லை, பல பெருசுகளும் அப்படிதான் செய்யுது. அது வேற விஷயம். இறை நம்பிக்கை பற்றி திரு இந்திரா சௌந்தரராஜன் தொடர பாரம்பரியமே பாதுகாப்பானது பேச வருகிறார் டாக்டர் சிவராமன். அடுத்த வாரம் கடவுளை விட எனக்கு சத்தியம்தான் பெரியது என்று நமக்கே தெரியாம ஒருத்தன் பெல் அடிக்கிறான், ஒரு பெரிய டப்பாவை கொண்டு இறக்குறான். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துபாய் அல் நசர் ஆடிட்டோரியத்தில். விவரங்கள் வரும் வாரங்களில். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.